கன்னி வந்து இப்ப 2024ன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து அப்ப ராகு செம்ம டான்ஸ் ம். கன்னிக்கு. கன்னிக்கு. ஆ அதாவது இந்த கர்மாவ வந்து அதாவது அ ஒடச்ச தருணம்னு சொல்லலாம். ஓகே. ஏன்னா, கன்னி வந்து ரொம்ப நல்லா இருந்திருப்பாங்க. ரொம்ப, ரொம்ப அவங்களுக்குன்னு ஒரு சுப்பீரியர்னா பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கக்கூடியவங்க தான் கன்னி. ஸோ, இந்த பெர்ஃபெக்ஷன எப்படி தான் உடைக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு ஜோன். ஆனா, இந்த ராகு வந்து 2024ல ரொம்ப இவங்களுக்கு பெர்ஃபெக்ஷன், பெர்ஃபெக்ஷன் ஒரு விஷயத்த நோக்கி போக, போக ஒரு இல்யூஷன ராகு குடுத்துக்கிட்டே இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நெறைய கடன் வாங்க ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க 2024லலாம் கன்னி. பணம்ங்கிறது தண்ணி மாரி. அப்புறம் தான் இறுக்கி பிடிக்கக்கூடிய சிச்சுவேஷன் அப்படிங்கிறதெல்லாம் 2024லேருந்து வரும். எப்படி சேவிங்ஸ் பண்ணணும்? எப்படி என்ன பண்ணணும்? அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சும் தெரியாமயும் ஒரு கன்ஃப்யூஸ்டான ஒரு டைம் பீரியட் அவங்களுக்கு 2024. 2025 வந்தது அவங்களுக்கு கேது. கேது வந்து இப்போ அ இந்த பணத்த எப்படி எல்லாத்துக்கும் நம்ம செட்டில் பண்ண போறோம்? நம்ம லைஃப எப்படி நம்ம வந்து கரெக்ட்டா கொண்டு போக போறோம்? அப்படிங்கிற பிளானிங்குள்ளேயே இந்த 2025ல தான் வந்து இவங்க போயிருந்திருப்பாங்க. அதாவது அ லைஃப சிம்பிளாவே நம்மனால கொண்டு போக முடியும். இவ்ளோ பெர்ஃபெக்ஷன் வந்து நம்மளுக்கு தேவையே இல்ல. ஏன்னா, 2024 வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்லலாம் அவங்க இருந்திருப்பாங்க. ஹெல்த்தெல்லாம் ஸ்பாயில் ஆயிருந்திருக்கும். ரொம்ப ஸ்பாயில் ஆயிருந்திருக்கும். ஸ்ட்ரெஸ் ஆன ஸ்ட்ரெஸ்ஸு. அவங்களுக்கு ஹெல்த்துக்கு அந்த ஒரு மணி அடிச்சிருந்திருக்கும். ஹெல்த்த பார்க்கணும். ஓகே, ஸ்ட்ரெஸ்ஸுனால ஓகே. பாடி இப்படி ஆயிருக்குன்னு. ஸோ 2025ல தான் அந்த பாடி டயர்ட்னஸ்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு, ஓடுற ஓட்டத்த கரெக்ட்டா இனிமேல் ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம போகணும் அப்படிங்கிறது தான் 2025. எப்படியாவது மீண்டு வந்துரணுங்கிறது தான் கன்னியுடைய போராட்டமே. பர்சனல் லைஃப் ஆகட்டும், ப்ரொஃபஷனல் லைஃப் ஆகட்டும், அ இதுக்கு முன்னாடி 2024க்கு முன்னாடிலாம் ஒரு கூட்டமே இருந்திருக்கும் கன்னிய சுத்தி. ம். இது எல்லாமே பொய்யான கூட்டங்கள் அப்படிங்கிறது வந்து கன்னி 2024ல புரிஞ்சுக்கிட்ட ஸ்டேஜ். ஓகே. என்னடா இவங்கலாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நெனச்சோமே, இவங்கலாம் நம்மள விட்டு போயிட்டே இருக்காங்க. அப்ப யாரு தான் நமக்கு? யாரு தான் நமக்குங்கிறத 2025க்கான தேடலே கன்னிக்கு அதுதான். இவங்களுக்கு வந்து நெறைய பிரச்சனைகள்ல வந்து கன்னி சிக்கியிருந்திருப்பாங்க. லூப் பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. எந்த வழியா தப்பிச்சு வெளிய வரலாம் அப்படின்ட்டு அந்த லூப்ப இந்த கேது என்ன பண்ணும்னா, கன்னிட்ட உட்காந்துட்டு லூப்பெல்லாம் தேட வுடாது. ஷார்ட் கட்ஸே ஆகாது கன்னிக்கு. ஏன்னா ஆல்ரெடி கன்னி நெறைய ஷார்ட் கட்ஸ் பெர்ஃபெக்ஷனிசம் எதிர்பார்த்தாலுமே ஷார்ட் கட்ஸ் சூஸ் பண்ணி, இங்க தப்பிச்சு இப்படி ஓடிடலான்னு பார்த்துருந்துருப்பாங்க. அது ராகு எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கும்.